சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சஷ்டி திதி இரவு 2:54 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் இரவு 2:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:27 வரை, அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே யசோதா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:08 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:15 சந்திர உதயம் என்பது இரவு 10:56 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:37 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:56 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:49 முதல் 3:15 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:37 முதல் 8:03 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:41 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த இளம் வயதிலேயே தலையானது அந்த வழுக்கை விழுந்து விடுகிறது தானே, அந்த தலை வழுக்கைக்கு காரணம் கிரகங்களா, ஜாதக அமைப்பு தானா அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். நிச்சயமாக இதற்கு ஜாதக அமைப்பு தான் காரணம், கிரகங்கள் தான் காரணம், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவாக இந்த தலைமுடியின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சனி என்கின்ற கிரகம் தான். அதனாலதான் கீழே வீட்டுல தலைமுடி உதிரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா தெரியுமா? கீழே வீட்டுல தலைமுடி கிடக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ரோமம் கீழே கிடக்குன்னு சொன்னாலே அது சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றது. அப்ப அந்த வீட்டுல அந்த சனியினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். செல்வ வளம் என்பது இருக்காது, அது தர்தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா தெரியுமா? இப்படி ஆக தலைமுடி ஒருத்தனுக்கு அடர்த்தியா இருக்குன்னா அப்ப அதுக்கு தர்தரம்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அது கீழே உதிரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கா. ஆனா அந்த தலைப்பகுதியில முடி நல்லா கரு 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 கருன்னு இருக்கு, நல்ல சுருட்ட முடியா இருக்கு, நல்ல பெருசா
நல்ல அழகா நல்ல நீண்ட கூந்தல் ஒரு பெண்மணிக்கு இருக்கிறது அப்படின்னு வச்சுட்டா கூட அவர்களுடைய ஜாதகத்திலே அந்த சனியானவர் மிகவும் வலிமையாகவே அமர்ந்திருப்பார். அதுவும் லக்னத்திலேயே சனி அமைய பெற்றோருக்கு பார்த்தோம்னா அவர்களுக்கு இறுதி வரை தலையிலே முடி என்பது நன்றாக அடர்த்தியாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த சனியினுடைய வலிமையையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனா இதுலயும் ஒரு சில விதிவிலக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஒரு சிம்ம லக்னத்திலே பிறந்து சிம்ம லக்னத்திலே சனியானவர் அமர்ந்திருந்தால் அந்த மாதிரி வலிமையான கூந்தல் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சிம்மத்திலேயே சனியானவர் ஒரு பூரம் நட்சத்திர காலிலே சுக்கிரனுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய கூந்தல் அல்லது தலை முடியானது அழகினை தருகின்ற வகையிலேயே அவர்களுக்கு அமைந்திருக்கும். அவர்களுக்கு பார்த்தோம்னா முடியானது நிச்சயமா அழகாத்தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த முடியின் மூலமாகவே கூட மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையினை வைத்திருப்பார்கள். அதே சனியானவர் ஒரு சூரியனுடைய சாரம் பெற்று, அதாவது உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறார்னு வச்சுப்போம், அந்த சூரியனானவர் பலம் இழந்துட்டார் அப்படின்னு சொன்னா கூட அவர்களுக்கு இளம் வயதிலேயே அந்த வழுக்கையானது விழுந்துவிடும். பெரும்பாலும் நம்ம இந்த சீக்கிரமாவே தலை வழுக்கையா இருக்கிறவா, இது போக அப்படி ரொம்ப நல்லா பல தலை மொட்டை அடிச்ச மாதிரி வழுன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருப்பவங்க எல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் சூரியனினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய ஜாதகத்திலே சூரியனானவர் வலிமையான இடத்திலே அமர்ந்திருப்பார். எப்படி சனி என்கின்ற கிரகம்தான் அடர்த்தியான முடியை தரும்னு வச்சுக்கிட்டோமோ, அந்த சனிக்கு நேர் எதிரி கிரகம்னு பார்த்தோம்னா, இத்தனைக்கும் சனியை சூரியனுடைய குமாரன் தான் சொல்லுவார். ரவிபுத்திரம் யமாகிரஜம் என்றுதான் சனிக்கே ஸ்லோகம் சொல்லும். ரவிபுத்திரம் சொன்னா ரவின்னு சொன்னா சூரியனுடைய புள்ளதான் சனின்னு இருந்தா கூட இந்த அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, எதிரித்தனம் என்பது உண்டு அப்படின்னு சொல்லுவார். அந்த பகை உணர்வு உடைய அந்த கிரகமாகிய அந்த சூரியன் வலிமை பெற்றிருந்தால், அதுவும் லக்னத்திலேயே சூரியன் அமைய பெற்றவர்களுக்கு பார்த்தோம்னா அங்க இளம் வயதிலேயே வழுக்கை என்பது விழுந்து விடும். அதுவும் பார்த்தோம்னா பல ஷைனிங்கா இருக்கும் தெரியுமா, அப்படியே நல்ல வழுக்க அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி நம்ம ஜோக்காக சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி தலை வழுக்கையாக இருப்பவர்கள் பார்த்தோம்னா ஆளுமை திறனை பெற்றிருப்பார்கள். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த சூரியன் என்பது வலிமையாக இருக்கிறது. சூரியன் வலிமையாக இருக்க பெற்றவர்கள் ஆளுமை திறன் என்பது இருக்கும், மிகப்பெரிய தலைவர்களாகவே அமைந்திருப்பார்கள். அப்படிங்கிறதுல அவருடைய இயற்கையான குணமாவே அமைஞ்சிருக்கும் அவர்களுக்கு. ஆக ஒரு இடத்துல வலிமைங்கிறது இருக்கு, ஆனா அதுவே பார்க்கும்போது அழகை குலைச்சிடுது. இருந்தாலும் அந்த முடி அப்படின்னு சொல்றா இல்லையா, தலைப்பகுதி அப்படின்னு வந்துட்டாலே அது லக்ன பாவகத்தை பற்றி சொல்கிறது. அதுவும் அந்த முதல் பாவகம் என்று வரும்போது அதற்குரிய கிரகமாகவே சூரியன் என்பவர் அமைந்து விடுகிறார். இப்படி அந்த சூரியனானவர் லக்ன பாவகத்திலேயே வலிமையாக அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இளம் வயதிலேயே வழுக்கை என்பது வந்து விடுகிறது. இது போக ஒரு புதனுடைய சஞ்சாரம் கூட அந்த மாதிரி பண்ணும். லக்னத்திலேயே ஒரு சூரியன் புதன் சேர்க்கைன்னு சொன்னா அவர் ரொம்ப யோசிக்கிறான்பா அப்படின்னு சொல்லுவார். வழுக்கை என்பது வேறு, சொட்டை என்பது வேறு தெரியுமா. அந்த விரிச்சு பாப்பா அதை பிரிச்சு சொல்லுவா, அவனுக்கு சொட்டை விழுந்துருச்சு சீக்கிரமா அப்படின்பா. அந்த சொட்டை தலையோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அவன் ரொம்ப யோசிக்கிறான், ரொம்ப அறிவாளி, எப்ப பார்த்தாலும் இதை யோசிச்சுட்டே இருப்பான், அதனால சீக்கிரம் முடி கொட்டிடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா தெரியுமா. இதற்கு காரணம் அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய சஞ்சாரம். அந்த புதனானவர் ராகுவினுடைய சாரம் பெற்றிருந்தால் இவர் எப்ப பார்த்தாலும் அதிகமாக யோசிக்கக்கூடியவராக இருப்பார். அவர்களுக்கு பார்த்தோம்னா முடிங்கிறது அடிக்கடி உதிர்ந்துகிட்டே இருக்கும், முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், முடியானது மண்டை தலையில நிக்காது அப்படின்னு சொல்லுவார். ஆக இப்படி நம்முடைய லக்ன பாவகம், அந்த லக்ன பாவகம் விழுந்திருக்கக்கூடிய புள்ளி, அதிலே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம், அது பெற்றிருக்கக்கூடிய சாரம் மற்றும் அதனோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகம் என்று இத்தனை விஷயங்கள் தொடர்பு கொள்கிறது தலையிலே முடி இருக்குமா இருக்காதா என்பதை தீர்மானிப்பதற்கு. அதுவும் இளம் வயதிலேயே அதற்குரிய திசைகள் என்பது வந்துவிட்டால், எந்த கிரகமானது லக்னத்தின் மீது தன்னுடைய ஆட்சியை செலுத்துகிறதோ அதனுடைய திசையானது இளம் வயதிலேயே வந்துவிட்டு நம்ம சொன்ன கண்டிஷன்லாம் அதுல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு இளம் வயதிலேயே அந்த வழுக்கை என்பது விழுந்து விடுகிறது. ஆனா இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவா, அவனுக்கு காசு பணம் நிறைய சேர்ந்துருச்சுப்பா, அவன் அது பணச்சொட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இது நகைச்சுவைக்காக சொல்லப்படுவதாக இருந்தாலும் கூட அதிலும் உண்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா அந்த இடத்துல சூரியன் இருக்கார், ஒரு சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்கிறான்னு வரும் பொழுது
சிம்ம லக்னத்தை பற்றி மட்டும் பேசல, மற்ற லக்னங்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மேஷ லக்னம் என்று வரும்பொழுது அந்த மேஷ லக்னத்திலே சூரியன் உச்ச பலத்தோடு ஒரு பரணி நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கிறார் எடுத்துட்டாலும், அல்லது ஒரு தனுர் லக்னத்திலே ஒரு பூராட நட்சத்திர காலிலே சூரியன் சஞ்சரிக்கிறார் என்று வைத்துக் கொண்டாலும், அந்த கிரகத்தினுடைய திசை காலம் வரும் பொழுது அவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்திலே தலையிலே அந்த சொட்டை என்பதும் விழுந்துவிடும். அதனாலதான் அது வந்து நகைச்சுவா பணச்சொட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அவர் ரொம்ப பெரிய பணக்கார ஆகிட்டு இருக்காருன்னா கூட அவன் மிகப்பெரிய மனிதராக ஆகி கொண்டிருக்கிறான். அவன் ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் மேனா மாறிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கீழே ஒரு 50 பேர் வேலை பார்க்கிற மாதிரியான பொசிஷன்ல அவன் வந்துட்டான். அப்ப அந்த நிர்வாக திறனை அவன் ஏற்றிருப்பதால் அவனுடைய தலையிலே முடியானது உதிர்ந்து விடுகிறது என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக சூரியன் என்கின்ற கிரகம்தான் நமக்கு அந்த விரைவிலே தலையிலிருந்து முடியை உதிரச் செய்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரிதான் இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துல இருக்கா இல்லையா, இவர்களுக்கு கூட அடிக்கடி முடி உதிர்வு என்பது ஏற்படும். ஏன்னா அந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எள்ளு எண்ணெய் அப்படின்னு சொல்றா இல்லையா, எள்ளு என்பது சனியினுடைய தானியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நல்லெண்ணெயை இவர்கள் தலையிலே தடவி கொள்ளும் பொழுது இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உஷ்ண நிலை என்பது தணிகிறது, சனியினுடைய ஆதிக்கமும் கிடைக்கிறது. அதனால் இவர்களுக்கு தலையிலிருந்து அந்த முடி உதிர்வானது தவிர்க்கப்படுகிறது அல்லது தடுக்கப்படுகிறது கூட எடுத்துக்கலாம். ஆக நல்லெண்ணெயை தலையிலே தடவி வருபவர்களுக்கு அந்த முடியானது கருகரு என்றே வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் சனி நீராடு என்பதை வலியுறுத்தி சொல்லி இருப்பார்கள். சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்யும் பொழுது, அதுவும் எண்ணெய் தேய்த்துனா நல்லெண்ணெயை தேய்த்து சீக்காய வச்சுதான் ஸ்நானம் பண்ணணும். நான் ஷாம்பு போட்டு ஸ்நானம் பண்றேன் பண்ண அதுக்குள்ள இந்த விதியெல்லாம் வராது. அதனால சொல்றேன், சனிக்கிழமையிலே அந்த நல்லெண்ணெயை தேய்த்து சீக்காயை வைத்து, சீக்காயை நல்லா முதல்ல ஊற போட்டு அரைச்சு அதை தேய்த்து கொள்ளும் பொழுது தலையிலே முடி என்பது கருகரு என்று நன்றாகவே வளர்ந்து கொண்டிருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.